யூரோப் போயிருக்காரு திரு ஸ்டாலின் அவர்கள். அங்கே போயிட்டு பெரியாருடைய புகைப்படத்தை ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் திறந்து வைக்க போறாரு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விளம்பரமாக பண்ணியிருந்தாங்க. பிரச்சார மோட்லேயே இருக்காங்க. ப்ரொபகண்டாம்பாங்க இல்லையா, ஸ்டாலின் அவர்களோட இமேஜை நம்ம பெருசாக்கணும், அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அந்த விஷயங்கள்லாம் பண்ணணும். இங்கே அதுக்கான ஸ்கீம்ஸ் எல்லாம் லான்ச் பண்றது, அவரோட போட்டோஸ் அவரோட இமேஜஸ்லாம் ப்ரொமோட் பண்ற மாதிரி. அதே மாதிரி அங்கேயும் பார்த்தோம்னா வெறும் பிரச்சாரம் அப்படின்றத மையமா வச்சு இவங்க இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றாங்க. ஸோ இப்போ பீகாரா இருக்கலாம், கர்நாடகாவா இருக்கலாம், இந்த மாநிலங்கள் கேஸ்ட் சர்வே எடுக்கிறாங்க. பீகார்லாம் ரொம்ப பின்தங்கிய மாநிலம் நீங்க சொல்றீங்க, அங்க சாதிய ஒடுக்குமுறை அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க, தைரியமா அவங்க கேஸ்ட் சர்வே அவங்க எடுக்கிறாங்க. இங்கே நம்ம மிகப்பெரிய ப்ராக்ரெசிவான ஒரு ஸ்டேட்டு, பீகாருக்காரங்க பண்ற விஷயத்தை நம்மளால ஏன் பண்ண முடியல? இங்க ஒவ்வொரு சாதியினரும் அவங்களோட மக்கள் தொகை என்ன அப்படின்ற விஷயத்தை எக்ஸாக்டா கண்டறியறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? லண்டன்ல போய் நீங்க சுயமரியாதை எல்லாம் பேசுறீங்க, இங்க உங்க கட்சிக்குள்ள சுயமரியாதை இருக்கா? தமிழ்நாட்டுல அது இருக்கா? செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்ற அந்த கான்செப்டே பார்த்தோம்னா ஃபேமிலி பாலிடிக்ஸ், இந்த ஜமீன்தாரி சிஸ்டம்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கு எதிரான ஒரு விஷயம். அதெல்லாம் இருக்குனாலே அங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லைன்னு அர்த்தம். ஒரு கட்சியில நிஜமாவே ஒரு திறமையானவன் இருக்கான், அவனுக்கு வாய்ப்பு கொடுக்காம ஒரு குடும்பத்தினருக்கு மட்டும் வாய்ப்பு கொடுக்குறீங்கன்னா அங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கா? ஃபேமிலி பாலிடிக்ஸ் ஒரு இடத்துல இருக்குனாலே அங்க சுயமரியாதை இல்லைன்னு அர்த்தம். இவங்க சுயமரியாதை பற்றிலாம் யூரோப்பில் போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க கட்சிக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு இவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு ஒரு இது இருக்கு இல்லையா? திமுக கவுன்சிலர் காலில் ஒரு அரசு ஊழியர் விழுறாரு. ஸோ அது எப்படி இவங்க பிஹேவ் பண்ணாங்க, எப்படி நடந்துக்கிட்டாங்க ஒரு விஷயம் இருக்குது. கனிமொழி தொடர்பாக கேட்கும்பொழுது அவங்க பதில் கூட சொல்லாமல் அப்படியே கடந்து போகிறாங்க. திமுகவை பொறுத்தளவில் ஒடுக்கப்பட்ட மக்களை யூஸ் பண்ணுவாங்க, அவங்க பிரச்சனைகளை யூஸ் பண்ணிப்பாங்க. நாங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடியவங்க, நாங்கள் தான் உங்களுக்காக இதுக்கு முன்னாடி வரலாற்று ரீதியாக நாங்கள் தான் ஃபைட் பண்ணியிருக்கோம், நாளைக்கும் நாங்கள் தான் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு தோற்றத்தை கிரியேட் பண்ணுவாங்க. பட் நீங்க ஆக்சுவலா டிஎம்கேவுக்குள்ள அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆட்களோட அந்த கேஸ்ட் எல்லாம் எடுத்து ஒரு டேப்லர் காலமா நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு எந்த ரெப்ரசன்டேஷனும் அங்க இருக்காது. ஸோ சமூக நீதி இந்த விஷயங்கள்லாம் பேசினாலும் செயல்ல அது எதுவும் கிடையாது. பெரியாரை கிளைம் பண்ணி பெரியாரோட கொள்கைகள் நாங்க கடைபிடிக்கிறோம், பெரியாரை நாங்க லண்டன் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கிறோம்னா சொல்றீங்க. ஆனா பெரியார் சொன்ன விஷயங்களே நீங்க இங்கேயே செய்ய மாட்டேங்கிறீங்க, உங்க கட்சிக்குள்ளேயும் நீங்க செய்யல. பேச்சளவுல பெரியார் பெரியார் பெரியார்னு பேசலாமே தவிர பெரியார் எக்ஸாக்டா என்ன செஞ்சா அதெல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா பெரியார் செய்த விஷயங்கள் கம்ப்ளீட்டா வேற, திமுக நீங்க செஞ்சுட்டு இருக்க விஷயங்கள் கம்ப்ளீட்டா வேற. பெரியாருக்கும் திமுகவுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். லண்டன் யூரோப் போயிருக்காரு திரு ஸ்டாலின் அவர்கள். முன்னாடியே சொல்லப்பட்டுச்சு, அங்கே போயிட்டு பெரியாருடைய புகைப்படத்தை ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் திறந்து வைக்க போறாரு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விளம்பரமாக பண்ணியிருந்தாங்க. அந்த அடிப்படையில் நேற்று அந்த நிகழ்வானது நடந்திருந்தது. ஒரு புகைப்படத்தை திறந்து வச்சிருந்தாரு. ஸோ நிறைய விமர்சனங்கள் இந்த நிகழ்வு தொடர்பாக வந்துகிட்டு இருக்கு. எப்படி பாக்குறீங்க இந்த நிகழ்வை? ஒரு வகையில பார்க்கும்போது இப்ப ஒரு பிரச்சார மோட்லயே இருக்காங்க. ப்ரொபகண்டாம்பாங்க இல்லையா, பிரச்சாரம் பண்ற ஒரு மோட்லயே இருக்காங்க. ஸ்டாலின் அவர்களோட இமேஜை நம்ம பெருசாக்கணும், அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அந்த விஷயங்கள்லாம் பண்ணணும். இங்க அதுக்கான ஸ்கீம்ஸ் எல்லாம் லான்ச் பண்றது, அவரோட போட்டோஸ் அவரோட இமேஜஸ்லாம் ப்ரொமோட் பண்ற மாதிரி. அதே மாதிரி அங்கேயும் பார்த்தோம்னா வெறும் பிரச்சாரம் அப்படின்றத மையமா வச்சு இவங்க இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் பாக்குறேன். இப்ப ஸ்டாலின் அவர்கள் யூரோப் ட்ரிப் போறாரு. ஸோ சொல்ற விஷயம் என்ன, நாங்கள் அங்கேருந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் கொண்டு வர போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நேற்று வரக்கூடிய நியூஸ் பார்த்தோம்னா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு ஓவியத்தை அவர் திறந்து வச்சிருக்காரு. ஸோ இப்போ நீங்கள் அங்கே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் கொண்டு வரணும் அப்படின்ற நோக்கத்தோடு போகிறீங்க. இந்த விஷயத்துக்கான முக்கியத்துவம் என்ன? பெரிய இம்பார்ட்டன்ஸ் இந்த இவெண்ட்டுக்கு கிடையாது. ஒன்று நீங்கள் அங்கே ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி ஏதோ ஒரு ஹாலில் இந்த விஷயத்த பண்ணுறாங்களாம், இதை நம்ம கூட பண்ணலாம் போல. ஸோ நார்மலாக அங்கே ஒரு ஹாலை ஹையர் பண்ணி இந்த விஷயத்த நம்மளே பண்ணலாம். ஸோ பெரிய ஏதோ ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியை இந்த விஷயத்த என்டாஸ் பண்ணுற மாதிரியான ஒரு இமேஜை கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற கேள்வி இருக்கு. நேற்று ஒரு நியூஸ் பார்க்குறேன், பிரிட்டனில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரை ஸ்டாலின் அவர்கள் சந்திக்கிறாங்க. ஸோ இரு தரப்பும் சேர்ந்து சில விஷயங்களை விவாதிக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஒத்துழைப்பு குறித்து பேசுறாங்க அப்படின்ற விஷயத்த போட்டிருக்காங்க. இருதரப்புனா என்ன? தமிழ்நாடும் பிரிட்டனுமா, இந்தியாவும் பிரிட்டனுமா? ஸோ உங்களுக்கு நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம ஒரு வேர்ல்ட் லெவல்ல ஒரு பெரிய லீடர் அப்படின்ற மாதிரி ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ரெண்டாவது, இதுல சப்ஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்த்தா பெரிய லெவல்ல அதுவும் இல்லை. இப்ப ஸ்டாலின் அவர்கள் அங்க பேசும்போது
ரிசர்வேஷன் பத்தி பேசுறாரு. நாங்க இங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்குறோம் அப்படின்ற பாயிண்ட் பத்தி அவரு பேசுறாரு. இதை மற்ற நாடுகளும் பண்ணணும்னு கூட பேசியிருக்காரு போல. சோ இப்ப பீகாரா இருக்கலாம், கர்நாடகாவா இருக்கலாம், இந்த மாநிலங்கள் கேஸ்ட் சர்வே எடுக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பீகார்லாம் ரொம்ப பின்தங்கிய மாநிலம் நீங்க சொல்றீங்க, அங்க சாதிய ஒடுக்குமுறை அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க, தைரியமா அவங்க கேஸ்ட் சர்வே அவங்க எடுக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அது முடியுது. இங்கே நம்ம மிகப்பெரிய ப்ராக்ரஸிவான ஒரு ஸ்டேட்டு, பீகாருக்காரங்க பண்ற விஷயத்த நம்மளால ஏன் பண்ண முடியல? இங்க ஒவ்வொரு சாதியினரும் அவங்களோட மக்கள் தொகை என்ன அப்படின்ற விஷயத்த எக்ஸாக்டா கண்டறியறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த டேட்டாவை வெளியே விடுறதுல என்ன பிரச்சனை? அதை கூட இங்க நம்ம பண்ண முடியல. ஸோ அதை பண்ணா என்ன நடக்கும்னா, திமுகல யார் டாமினண்டா இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் வெளில வரும். திமுகல யாருக்கு அதிகப்படியான ரெப்ரஸன்டேஷன் கொடுக்கப்படுது, அவங்களுக்கு ஓவரால் தமிழ்நாட்டுல பாப்புலேஷன் என்ன, ஸோ அவங்க பாப்புலேஷனை மீறி எப்படி இந்த ரெப்ரஸன்டேஷன் அந்த மக்களுக்கு கிடைக்குது, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வரும். ஸோ அதனாலதான் நீங்க அதை செய்ய தயங்குறீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ரிசர்வேஷன் பத்தி அங்க போய் நீங்க கிளைம் பண்றீங்க. பட் இங்க உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை புஷ் பண்றதுலயும் தயக்கம் இருக்கு. நீங்க பீகார்காரங்க செஞ்சதை நீங்க செய்யறது கூட உங்களுக்கு முடியல. இப்படிப்பட்ட சிக்கல்கள்லாம் இருக்கு. அதுபோக இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, செல்ஃப் ரெஸ்பெக்ட் பத்தியும் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு. திமுக காரங்க சுயமரியாதையை பத்தி தமிழ்நாட்டுல ஃபுல்லா பேசிக்கிட்டே இருக்கிறது, அங்க போய் லண்டன்லயும் அவங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் பத்தி, சுயமரியாதை பத்தி பேசுறாங்க. இப்ப செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்ற அந்த கான்செப்டே பார்த்தோம்னா, ஃபேமிலி பாலிடிக்ஸ், இந்த ஜமீன்தாரி சிஸ்டம்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கு எதிரான ஒரு விஷயம். அதெல்லாம் இருக்குனாலே அங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லைன்னு அர்த்தம். ஸோ இப்ப ஒரு கட்சியில நிஜமாவே ஒரு திறமையானவன் இருக்கான், அவனுக்கு வாய்ப்பு கொடுக்காம ஒரு குடும்பத்தினருக்கு மட்டும் வாய்ப்பு கொடுக்குறீங்கன்னா அங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கா? அங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லை. அங்க சுயமரியாதை அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை, அது அங்க மறுக்கப்படுது. ஸோ லண்டன்ல போய் நீங்க சுயமரியாதையெல்லாம் பேசுறீங்க, இங்க உங்க கட்சிக்குள்ள சுயமரியாதை இருக்கா? தமிழ்நாட்டுல அது இருக்கா? இந்த கேள்விகள்லாம் இருக்கு. ஸோ ஒன்று, நீங்க பெரியாரை கிளைம் பண்ணி பெரியாரோட கொள்கைகள் நாங்க கடைபிடிக்கிறோம், பெரியாரை நாங்க லண்டன் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கிறோம்னா சொல்றீங்க. ஆனா பெரியார் சொன்ன விஷயங்களே நீங்க இங்கேயே செய்ய மாட்டேங்கிறீங்க, உங்க கட்சிக்குள்ளேயும் நீங்க செய்யல. அப்புறம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, அங்க நிறைய வெற்றிகரமான ஆட்கள்லாம் யூரோப்ல இருக்காங்க. தமிழர்கள் நிறைய பேர் சாதாரண நிலையில இருந்து பெருசா உயர்ந்திருக்காங்க. இது திராவிடியன் மூவ்மெண்டோட ஒரு வெற்றி அப்படின்ற மாதிரியும் பேசியிருக்காரு. இதுவும் பார்த்தோம்னா திமுக காரங்க கண்டினியூஸா இந்த லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸ் அதை கிளைம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ட்விட்டர்லாம் நீங்க பாத்தீங்கன்னா திராவிடத்தால் நான் அப்படின்ற வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஃபாரின்ல இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸா இருப்பாங்க, டிஎம்கே சிம்பத்தைசர்ஸா இருப்பாங்க. அவங்கெல்லாம் எப்படி நாங்க திராவிட இயக்கத்தால நாங்க எப்படி வளர்ந்தோம், இன்னைக்கு நாங்க எப்படி பெரிய பெரிய இடங்கள்ல பெரிய நிலைமையில இருக்கோன்ற விஷயங்கள்லாம் பேசுவாங்க. முதல்ல அவங்க இங்கிருந்து அங்க போறாங்கனாலே இங்க வாய்ப்பு இல்லைன்னு அர்த்தம். அந்த வாய்ப்புகளை அவங்களால இங்க ஏற்படுத்தி தர முடியல. ஸோ அதனால அவங்க இங்க இருந்து அங்க போயிருக்காங்க. ரெண்டாவது, இந்த ஃபாரின்ல இருக்கக்கூடிய ஆட்களை பார்த்து அது ஏன் அந்த ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உங்களுக்கு இருக்கு இல்லையா? நான் அங்க போய் என்ன ப்ரொமோட் பண்ணிக்கணும். மோடிக்கு ஆக்சுவலா ஒரு லெவல்ல அது உண்டு. இந்தியன்ஸ் மத்தியில பாரு, ஃபாரின் லீடர்ஸ் எல்லாம் அலறா இருப்பாரு மோடி, அவங்களோட எப்படி க்ளோஸா இருக்காரு பாருன்ற ஒரு விஷயத்த அவங்களும் கிரியேட் பண்ணுவாங்க, அந்த நரேட்டிவை. அதே விஷயத்த இவருக்கும் பண்றாங்க. ஸோ ஃபாரின் லீடர்ஸோட இருக்கிறது, அங்க வெளிநாடுகள் இருக்கக்கூடிய இந்தியர்களோட ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரி இருக்கிறது, ஸோ அதை பெருசா ப்ரொமோட் பண்றது, இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அந்த ப்ரொமோஷனுக்கு அவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு ஆங்கிள் இருந்தும் பார்க்க வேண்டியது இருக்கு. இதனால தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்குன்னு தெரியல. இப்ப நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், முதல்வரோட இந்த பயணத்தால தமிழ்நாட்டுக்கு என்ன பயன் அப்படின்ற கேள்வி இருக்கு. ஏன்னா இப்ப முதல்வர் அங்க போய் தான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வரணுன்ற அவசியம் இல்லை. அதுக்கு சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அமைச்சர்கள் இருப்பாங்க, அதிகாரிகள் இருப்பாங்க, அந்த வேலையை அவங்க செஞ்சிருவாங்க. ரெண்டாவது, தமிழ்நாடு முதலீட்டுக்கு ஏதுவான ஒரு மாநிலமா இருந்ததுன்னா முதலீடுகள் தானா வரும். அங்க போய் நம்ம அப்படியே பெரிய நெகோசியேஷன்லாம் பேசி புத்திசாலித்தனமா பேசி அவங்களை கன்வின்ஸ் பண்ணலாம் கூட்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. இங்க நல்ல ஒரு ஸ்டேட், நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, இங்க நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு லாபம் இருக்கும்னு அவன் நினைச்சானா அவனே இங்க வந்துருவான். ஸோ நீங்க பண்ண வேண்டிய வேலை அதுதான். அதெல்லாம் பண்ணாம அங்க நான் போய் கூட்டிட்டு தான் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டு தான் வருவேன்னு அங்க போயிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ப்ரொமோஷனல் ஒர்க்ல ஈடுபடுறதுன்றது கரெக்டான ஒரு விஷயமா தெரியல. இது உண்மையாகவே அந்த யூனிவர்சிட்டி தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு விஷயம் தான். அது இந்தியா கவர்மெண்ட்ல இருந்து கூட ஏதாவது ஒரு பாராட்டுகள் வந்திருக்கும். அந்த யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் அங்கீகரிக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கும். ஆனா இவங்க ஒரு வாடகைக்கு ஒரு ஹால் எடுத்து அங்க இந்த படம் இன்னைக்கு திறந்தாங்க, இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இந்த படம் அங்க இருக்காது. ஸோ அதை எடுத்து அப்ரூவ் படுத்திடுவாங்க.
ஸோ இந்த சூழல்ல தான் ஒரு படமான திறக்கப்படுது. ஆனா இதுக்கு இவங்க குடுக்கக்கூடிய ப்ரமோஷனும், இவங்க குடுக்கக்கூடிய ஹைப்பும் இருக்கு இல்லையா? அது ஒரு சாமானியன் பார்க்கும்பொழுது, நிஜமாகவே ஏதோ பண்றாங்க போலயே இவங்க அப்படின்ற ஒரு தோற்றம் வந்து ஏற்படும் இல்லையா? ஆனா உண்மையாக எதனா ஒண்ணு நடக்குதா உள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு மாரி போலி விஷயமா தான் உள்ள இருக்கு. ஸோ இது திமுக தொடர்ச்சியா இத பண்றாங்க. எப்படி பார்க்க ரீசென்ட்டா கூட ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா, தான்சானியா நாட்டுல வந்து ஸ்டாலின் புகழ பாடுறாங்க பழங்குடியினர் அப்படிலாம் பேசுனாங்க. என்னடா இது இவ்ளோ பச்சையா ஏமாத்துறீங்க அப்படின்ற மாரி இருந்துச்சு. அப்புறம் நெறைய உண்மைகள்லாம் வெளிய வந்துச்சு. அது கிடையாது. காசு குடுத்தா அத பண்ணியிருந்தாங்க. ஸோ ஏன் இப்படி பண்றாங்க? ஸோ என்னன்னா இப்ப இதுல கூட பாத்தீங்கன்னா பெரியார் அவர்களோட சிந்தனைகளை நம்ம உலகம் ஃபுல்லா எடுத்துட்டு போகணும் அப்படின்ற பாயிண்ட பேசியிருக்காங்க. பெரியாரோட சிந்தனைகளை உலகம் ஃபுல்லா கொண்டு போக வேண்டிய தேவை கிடையாது. ஏன்னா பெரியார் அவர்களே பெரும்பாலும் அவரோட ஐடியாலஜிய யூரோப்ல இருக்கக்கூடிய மற்ற அறிவுஜீவிகள் இருப்பாங்க, தத்துவ ஞானிகள் இருப்பாங்க, பொலிட்டிக்கல் திங்கர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்து அவர் நிறைய பாரோ பண்ணியிருப்பார். ஸோ அவங்களோட ஐடியாஸை எடுத்து தமிழ் மக்களுக்கு அவர் கொடுத்தவர் தான். ஸோ அங்க இருக்கிற விஷயத்தை தான் பெரியார் இங்க கொண்டு வரார். ஸோ இங்க இருக்கக்கூடிய பெரியாரை நீங்க யூரோப்பு கொண்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப பெரியார் பேசக்கூடிய பெண்ணியமா இருக்கலாம், சமூக நீதியா இருக்கலாம், செல்ஃப் ரெஸ்பெக்டா இருக்கலாம், இதெல்லாம் அங்கிருந்து இங்க வந்த கான்செப்ட்ஸ் தான். ஸோ இங்க இவங்க முயற்சி பண்ண விஷயத்த பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்க அவங்க பண்ணாங்க. ஸோ அது ஒரு பாயிண்ட். இங்க இருந்து அங்க நீங்க கொண்டுட்டு போக வேண்டிய தேவை கிடையாது. ரெண்டாவது நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்ப ஒரு மாதிரி ஒரு சீப் ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்றது இது எங்க இருந்து வருதுன்னு பார்த்தோம்னா, ஒரு அதிகார மையத்தை சுத்தி இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அதிகாரத்துல இருக்கக்கூடியவங்களோட அந்த பலவீனம் என்னன்றதை சென்ஸ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஒன்ஸ் லீடர்ஷிப்புக்கு இந்த வீக்னஸ் இருக்கு, பப்ளிசிட்டி சார்ந்த ஒரு வீக்னஸ் இருக்கு அப்படின்றத அவங்க சென்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, அதை டச் பண்ற மாதிரியான, அதை யூஸ் பண்ற மாதிரியான இந்த மாதிரியான வேலைகளை சுத்தி இருக்கவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு கருணாநிதி அவர்களோட இமேஜ் வச்ச ஒரு ஸ்டாம்பை வந்து ஆஸ்திரேலியால ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி முன்னாடி இதே மாதிரி வந்தது சில ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி. அப்புறம் அதை நோண்டி பார்க்கும்போது அதுவும் ஏதோ காசு கொடுத்தா நடந்துரும் அப்படின்ற விஷயம் அப்புறம் புரிய வந்தது. அதே மாதிரி நீங்க அந்த ஆப்பிரிக்கால ஒரு நாட்டுல டான்ஸ் ஆடின விஷயமா இருக்கலாம், ஸ்டாலின் அவர்களோட போட்டோ வச்சுட்டு. அப்புறம் இந்த மாதிரியான இவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணதா இருக்கலாம். இப்ப இந்த இவெண்ட்டை பாருங்க, பெரியார் அவர்களோட நார்மல் போட்டோ அவங்க யூஸ் பண்ணல. இந்த போட்டோ பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு இதை மாடிஃபை பண்ணிருக்காங்க. ஒரு யூரோப்பியன் ஸ்டைல் பிலாசபருக்கான லுக் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலா பாத்தீங்கன்னா பிளாட்டோ, ஒரு யூரோப்பியன் அந்த அங்க இருக்கக்கூடிய பிலாசபர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, வின்சென்ட் வான் கோவுக்கும் அந்த டச் இருக்கு. ஆமா, அந்த கலர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரியான ஒரு டச் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு இமேஜை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றதுக்காக நான் சொல்ல வரேன். ஸோ இவங்களை பொறுத்தளவுல தெரியுது லீடர்ஷிப்புக்கு பப்ளிசிட்டி வீக்னஸ் இருக்கு அப்படின்ற விஷயத்த தெரியுது. ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா, சுத்தி சில ஓட்டைகள் இருக்கும் இல்லையா, அதை கரெக்டா யூஸ் பண்றாங்க. டான்சானியா விஷயமா இருக்கலாம், இந்த ஸ்டாம்ப் விஷயங்களா இருக்கலாம், அவங்களை குஷிப்படுத்துறதுக்கு இந்த மாதிரியான சீப்பான சில ட்ரிக்கை யூஸ் பண்ணி அவங்களை குஷிப்படுத்திட்டு இருக்காங்க. இவங்க லீடர்ஷிப் அதுக்கு ஏமாந்துட்டு இருக்காங்க. நான் அப்படிதான் பாக்குறேன். இப்போ நான் திடீர்னு வந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி லண்டன் போறேன். சரி, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில வந்து ஸ்டாலின் ஒரு காலத்துல வந்து ஏதோ சிலெல்லாம் திறந்து வச்சுன்னு சொன்னாரே, போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமானியனாக இந்த விஷயத்த பார்த்து ஏமாந்து ஒரு 2-3 வருஷம் கழிச்சு போய் பார்த்தோன்னா அங்கே போட்டோவே இருக்காது இல்ல. அதை இப்போ ஏமாறதுக்கு ஒன்றும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது ஜஸ்ட் ஒரு ப்ரொபகேண்டா விஷயமா தான் எல்லாருமே பார்ப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அங்கே போனால் அந்த போர்ட்ரேட் இருக்காது அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இவங்களோட இந்த அதீத ஃபோக்கஸ் இருக்கு பாருங்க, பப்ளிசிட்டி அப்படின்ற விஷயத்துல ஒரு அதீத ஃபோக்கஸ் இருக்கு பாருங்க, இது ரொம்ப தவறான விஷயம். ஸோ தமிழ்நாட்டிலையும் அதை சுற்றியே தான் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸ்டாலின் அவர்களோட இமேஜ் அப்படின்ற விஷயத்த ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஏகப்பட்ட விஷயங்கள் பண்றாங்க. ஸ்கீம்ஸ் நம்ம பார்த்தோம், உங்களுடன் ஸ்டாலின், அப்புறம் நலம் காக்கும் ஸ்டாலின், இந்த மாதிரி அவரோட இமேஜை ப்ரொஜெக்ட் பண்ணும் அப்படின்ற எய்ம்ல நிறைய விஷயங்கள் பண்றாங்க. அதை பயங்கரமா அட்வர்டைஸும் பண்றாங்க. இன்னைக்கு பாக்குறேன், உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை எக்ஸிக்யூட் பண்றதுல கூடிய பிரச்சனைகள் எல்லாம் போடுறாங்க. எவ்வளவு பணம் வந்து ஒவ்வொரு கேம்பும் நடத்தும் போது செலவாகுது, அதுலயும் பார்த்தா அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட் எல்லாம் இருக்கு அதுக்குள்ளயும். அதே மாதிரி நலம் காக்கும் ஸ்டாலின்னா அதுலயும் ஏகப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட் செலவுகள்லாம் இருக்கு. ஸோ அந்த இமேஜ், அந்த பெரிய பெரிய பேனர்ஸ், இந்த விஷயங்கள் எல்லாம் கொண்டு போகணும், அதுல ஸ்டாலினோட இமேஜ் எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு போகணும் அப்படின்ற அந்த முனைப்பு இருக்கு பாருங்க, அது வந்து கொஞ்சம் எக்ஸஸா போகுது அப்படின்ற மாதிரி பாக்குறேன். அதுவும் குறிப்பா நீங்க லண்டன் வரைக்கும் போய் இந்த விஷயங்கள்லாம் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஏன்னா இதுக்கு ஒரு பர்பஸுமே கிடையாது. இங்கிலீஷ்காரன் இதெல்லாம் ஏத்துக்க போறது கிடையாது.
பிளஸ் அவன் இதுக்கு ரெகக்னிஷனும் கொடுக்கல. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியா இருக்கலாம், அங்க இருக்கக்கூடிய மக்களா இருக்கலாம், அவங்க இதுக்கு ரெகக்னிஷனும் கொடுக்கல. நீங்க ஒரு சின்ன ஒரு பிரைவேட் ஈவெண்ட் அங்க நடத்துறீங்க, நடத்தி இந்த விஷயத்த நீங்களே பண்ணிக்கிறீங்க. உங்க டைம் வேஸ்ட் இது இல்லையா? உங்க டைம் வேஸ்ட். ரெண்டாவது, நீங்க தமிழ்நாட்டிலையும் இதை ஒரு பிரச்சாரமா பயன்படுத்துறீங்க, இங்க ஒரு தப்பான ஒரு இமேஜை கிரியேட் பண்றீங்க, இங்கேயும் மக்களோட டைமை வேஸ்ட் பண்றீங்க. ஸோ இதெல்லாம் பண்றதுக்கு நீங்க போனதுக்கான காரணம் என்ன? முதலீடுகளை கொண்டு வரணும். ஸோ அந்த ஒர்க்கை பண்ணிருக்கலாம். அதை கூட சம்மந்தப்பட்டவங்க இன்னும் பெட்டரா பண்ணுவாங்க. பட் குறைந்தபட்சம் நீங்க அந்த ஒர்க்கை பண்ணிருக்கலாம். அதை பண்ணாம இதை பண்ணும்போது தெரியல, என்ன ஒரு பெரிய பர்பஸ் இருக்க மாதிரி இல்லை. இவங்க சுயமரியாதை பத்திலாம் வந்து யூரோப்ல போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு இவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு ஒரு இது இருக்கு இல்லையா? ஸோ திண்டிவனத்தில் நடந்தக்கூடிய அந்த இன்சிடென்ட்டா இருக்கட்டும், ஒரு திமுக கவுன்சிலர் காலில் வந்து ஒரு அரசு ஊழியர் விழுறாரு. ஸோ அதை எப்படி இவங்க பிஹேவ் பண்ணாங்க, எப்படி நடந்துக்கிட்டாங்க ஒரு விஷயம் இருக்கு. கனிமொழிகிட்ட தொடர்பாக கேட்கும்பொழுது அவங்க பதில் கூட சொல்லாம அப்படியே கடந்து போறாங்க இந்த கேள்வி வந்து. ஸோ இப்படியான ஒரு சூழல் தான் அங்க இருக்கு. இதுக்கு வந்து பெரியாரிஸ்டுகள் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்னும் இருக்கு. திமுக ரியாக்ட் பண்ணது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவங்க ஓட்டு அரசியல் ஒரு பக்கம் அவங்களுக்குள்ள இருக்கு அப்படின்றது கூட சரி. ஆனா பெரியாரிஸ்டுகள் இயக்கமாக இருக்கிறாங்க இல்லையா? ஸோ இவங்க கூட வந்து இந்த விஷயங்களை வந்து ரியாக்ட் பண்ணாம அப்படியே சைலண்டாக கடந்து போயிருக்காங்க. வீரமணி அவர்கள்லாம் வந்து கேரவன்ல போயிட்டு ஒரு இடத்துலயும் வந்து இறங்கிட்டு இருக்காரு. இப்போ விஜய் கூட வந்து ஏதோ சாதாரண கார்ல எல்லாம் போயிட்டு இருக்காரு, இவர் கேரவன்ல போய் இறங்கிட்டு இருக்காரு. அன்னைக்கு பெரியார சொல்லுவாங்க, அவரு ஊர் சைக்கிள் கூட போக முடியாத ஊர்களெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணாரு, மக்களுடைய சுயமரியாதை மக்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு அவருடைய வழி வந்தவர்கள்லாம் வந்து கேரவன் பிடிச்சிக்கிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு ரொம்ப சொகுசான வாழ்க்கையை வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்படியான சம்பவங்கள் பட்டியல் சமூகத்துக்கு நடக்கும் பொழுதும் வாய் திறக்காம இருக்காங்க. ஆனா மூச்சுக்கு 300 தடவை நாங்க தான் எல்லாத்துக்கும் அப்படின்றாங்க. அதான் இப்ப ஃபேமிலி பாலிடிக்ஸ் ஒரு இடத்துல இருக்குனாலே அங்க சுயமரியாதை இல்லைன்னு அர்த்தம். அதை நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, திமுகக்குள்ள அதிகாரத்தோட இருக்கவங்க யாரு அப்படின்றதெல்லாம் நீங்க கணக்கு போட்டு பாருங்க. இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் ஒரு கேஸ்ட் வைஸ் நீங்க ஒரு டேப்லர் காலம் போட்டு நீங்க அரேஞ்ச் பண்ணீங்கன்னா இங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு என்ன ரெப்ரசன்டேஷன் இருக்கு அப்படின்ற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கலாம். பெரிய ரெப்ரசன்டேஷன் இங்க அரசியல்ல ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கிடையாது. திமுகவை பொறுத்தளவுல ஒடுக்கப்பட்ட மக்களை யூஸ் பண்ணுவாங்க, அவங்க பிரச்சனைகளை யூஸ் பண்ணிப்பாங்க. நாங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சாதகமா செயல்படக்கூடியவங்க, நாங்க தான் உங்களுக்காக இதுக்கு முன்னாடி வரலாற்று ரீதியா நாங்க தான் ஃபைட் பண்ணியிருக்கோம், நாளைக்கும் நாங்க தான் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு தோற்றத்தை கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ நான் சொல்ல வர்றது என்னன்னா, அவங்களோட பிரச்சனைகளை இவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. பட் நீங்க ஆக்சுவலா டிஎம்கேவுக்குள்ள அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆட்களோட அந்த கேஸ்ட் எல்லாம் எடுத்து ஒரு டேப்லர் காலமா நீங்க போட்டு பாத்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு எந்த ரெப்ரசன்டேஷனும் அங்க இருக்காது. ஸோ சமூக நீதி இந்த விஷயங்கள்லாம் பேசினாலும் செயல்ல அது எதுவும் கிடையாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் சொசைட்டில ஒரு கேஸ்ட் ஹைரார்கி இருக்குல்ல, அந்த கேஸ்ட் ஹைரார்கி திமுகக்குள்ளேயும் இருக்கு. இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்லுவேன்னா, திமுகவுக்குள்ள அந்த கேஸ்ட் ஹைரார்கி இருக்கிறனால, அரசியல் அதிகாரத்துல அந்த கேஸ்ட் ஹைரார்கி இருக்கிறனால சொசைட்டில மாற்றம் வரதான் விரும்ப மாட்டான். சொசைட்டில மாற்றம் இருந்தா அப்புறம் அந்த அதிகார மையத்திலயும் அந்த கேஸ்ட் ஹைரார்கி உடஞ்சு போயிரும்ல. சொசைட்டியோட ஒரு வெளிப்பாடு தானே அந்த கவர்மெண்டா இருக்கலாம், கட்சியா இருக்கலாம், இந்த விஷயங்கள்லாம். ஸோ அதனால திமுகன்ற கட்சியை பொறுத்தளவுல சொசைட்டில இந்த சாதி அடுக்கு நிலை இருக்கணும் அப்படின்ற விருப்பம் டெஃபினட்டா அந்த கட்சிக்குள்ளேயே இருக்கு. அதனாலதான் அதை ஸ்ட்ராங்கா ஹோல்ட் பண்ணி வைக்கிறாங்க. அதனாலதான் விசிகே மாதிரியான கட்சிகள் ஒரு காலத்துல அவங்க தலித் மக்களுக்கான உரிமைகளுக்காக போராடினாலும் அவங்களையும் இப்ப கரெக்ட் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களையும் வசதிக்கு வளைச்சிட்டாங்க. கம்யூனிஸ்டுகள் பரவாயில்ல, இப்போ ஓரளவுக்கு பேசுறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க கொஞ்சம் அமைதியா இருந்தாங்க. சிபிஎம் மட்டும்தான். ஆமா, சிபிஐஎம். இப்ப சண்முகம் அவர்கள்லாம் இப்ப கொஞ்சம் பேசுறாரு. நீங்க சொன்ன அதே பாயிண்ட் அவர் ரொம்ப அழகா பேசியிருந்தாரு. இப்ப பெரியாரிஸ்டுகள் சொல்லிக்கிறாங்க, திராவிட ஆதரவாளர்களா இருக்காங்க, ஆனா இந்த மாதிரியான சாதிய ரீதியான ஒடுக்குமுறைகள் நடக்கும்போது பேசாம அமைதியா இருக்காங்க அப்படின்ற பாயிண்ட் அவரு சொல்றாரு. சோ ஒரு தவறு நடக்கும் போது அதை பத்தி நீங்க பேசாம அமைதியா இருக்கீங்கன்னா அதை நீங்க ஆதரிக்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த விஷயம் திராவிட ஆதரவாளர்களுக்கு தெரியும். ஏன்னா திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இதே வார்த்தையை 100 தடவை அவங்க சொல்லுவாங்க. எல்லாரையும் டார்கெட் பண்ணுவாங்க. இப்படி ஒரு தப்பு நடந்திருக்கு, அந்த தப்பு நடக்கும்போது நீங்க அமைதியா இருக்கீங்கன்னா அது காட்டக்கூடிய விஷயம் என்ன? நீங்க அந்த தப்பை ஆதரிக்கிறீங்கன்னு அர்த்தம், இந்த சாதிய ஒடுக்குமுறையை நீங்க ஆதரிக்கிறீங்கன்னு அர்த்தம் அப்படின்றதெல்லாம் வீரியமா பேசினவங்க ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி. இப்ப அவங்க எல்லாமே அமைதியா இருக்காங்க. சோ அதனால திமுக அப்படின்ற அந்த கட்சிக்குள்ள சாதியம் அப்படின்ற அந்த அமைப்பு இருக்கு பாருங்க, ஸ்ட்ரக்சர் இருக்கு பாருங்க, ஸ்ட்ராங்கா ஊடுருவி இருக்கு. ஸோ அதனால இந்த சிஸ்டமை உடைக்க அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. சொசைட்டிலையும் அந்த சாதிய கட்டுமானம், அந்த அடுக்குமுறை ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க யோசிப்பாங்க. ஸோ இதை நம்ம உடைக்கணும், சொசைட்டியை பெட்டர் ஆக்கணும்னு நம்ம நினைச்சோம்னா அதுக்கு வெளியே இருந்து நம்ம திங்க் பண்ணணும்.
திராவிடியன் மூவ்மெண்ட்டுக்கு உள்ள இருந்து நம்ம திங்க் பண்ணோம்னா அது சரி வராது. அப்புறம் கேட்டா பெரியார்லாம் சண்டை போட்டார்ல, அது இதெல்லாம் நீங்க சொல்லலாம், ரைட்டு. அதுல விவாதங்கள் நீங்க வைக்கலாம், அதெல்லாம் செகண்டரி. ஆனா பெரியாருக்கும் திமுகவுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. பேச்சளவுல பெரியார் பெரியார் பெரியார்னு பேசலாமே தவிர, பெரியார் எக்ஸாக்டா என்ன செஞ்சார், பெரியார் எக்ஸாக்டா என்ன ஐடியாலஜியை முன் வச்சார், அதெல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா பெரியார் செய்த விஷயங்கள் கம்ப்ளீட்டா வேற, திமுக இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்க விஷயங்கள் கம்ப்ளீட்டா வேற. நீங்க சொன்னது போல இப்ப கி வீரமணி அவர்கள் கேரவன்ல போறாருன்னு சொல்றீங்க. பெரிய தலைவர்கள் எல்லாமே இன்னைக்கு கேரவன்ல போறது ஃபுல் சொகுசு வாழ்க்கை தான் இல்ல. பெரியார் அப்படியா வாழ்ந்தாரு? சோ பெரியார் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை என்ன, நீங்க வாழ்ந்த வாழ்க்கை என்ன? அப்ப பெரியாரோட வரலாற எடுத்து நீங்க பெருமையா பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? நீங்க என்ன கேட்கணும்னா, பெரியார் இப்படி வாழ்ந்துட்டு இருக்காரு, நீங்க எப்படி இப்படி வாழலையேன்னு கேட்கணும். திமுக கட்சிக்காரங்க அப்படிதான் கேட்கணும். இன்னைக்கு பெரியாரை பத்தி பயங்கரமா யூடியூப்ல எல்லாம் பேசுறவங்க இதைதான் பேசணும். ஆனா இவங்க என்ன நம்ம சொன்னா வச்சுங்க, ஏன் வயிறீங்க ஒருத்தவங்க வந்து மேம்படவே கூடாதா அப்படின்னு வந்து சொல்றீங்க. என்ன விஷயம் அப்படின்னா, அந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அந்த மக்களுடைய வாழ்க்கை தரம் மேம்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேசுறீங்க. ஆனா ஒரு 50 வருஷம் கழிச்சு பார்த்தா உங்க வாழ்க்கை தரம் ரொம்ப மேம்பட்டு இருக்கு, அந்த மக்கள் அப்படியே இருக்கான். ஸோ இந்த டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த டிஃபரன்ஸ் ஏற்படும் பொழுது தான் உங்களுக்கு கேள்வி கேட்க வேண்டியதா இருக்கு. உங்களுக்கு கேள்வி கேட்டாலும் என்ன சொல்றீங்க அப்படின்னா, நான் பஞ்சபாட்டு பாடிக்கிட்டே இருக்கணுமா, நான் வளரக்கூடாதா? நீ வளர ராஜா, ஆனா வந்து நீ யாரை வளர்க்கணும்னு நினைக்கிறியோ அவன் அப்படியே தானே இருக்கான், நீ மட்டும் தான் வளர்ந்துகிட்டு இருக்க. இல்ல, இப்ப நான் மீடியால ஒர்க் பண்றேன். மீடியால நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு மாசம் 5 கோடி ரூபாய் இன்கம் வருதுன்னு வச்சுப்போம். நான் ஒரு வருஷத்துல ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் காரும் ஒரு பங்களாவும் வாங்கி வச்சிருக்கேன்னு வச்சுப்போம். அது வளர்ச்சி கிடையாது, அது ஃப்ராடுத்தனம். நான் ஏதோ திருத்தனம் பண்றேன்னு அர்த்தம். மீடியா ஃபீல்ட்ல இருந்துட்டு என்னால மாசம் 5 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியாது. நான் பெரிய மீடியா நிறுவனம் நடத்தினா கூட என்னால் அவ்வளவு சம்பாதிக்க முடியாது. ஸோ அதுதான் இங்கேயும் அப்ளை ஆகும். நீங்க அரசியல்வாதிகள், நீங்க மக்களோட பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், நீங்க எம்எல்ஏஸா இருக்கலாம், எம்பிஸா இருக்கலாம், மினிஸ்டர்ஸா இருக்கலாம். உங்களுக்குன்னு குறிப்பிட்ட சேலரி இருக்கு இல்லையா? அது மேபி 1 லட்சமோ 2 லட்சமோ உங்களுக்கு சேலரி அரசு கொடுக்குது. அந்த சேலரியை வச்சு நீங்க எப்படி இந்த மாதிரியான சொகுசான வாழ்க்கை வாழ்றீங்க? ஸோ அந்த சேலரியை வச்சு உங்களால இப்படி முரட்டுத்தனமான BMW கார்ஸும் பென்ஸ் கார்ஸும் பெரிய பெரிய மாளிகைகளும் கட்ட முடியுதுன்னா, அப்ப நீங்க மக்களை எங்கேயும் அடகு வச்சிருக்கீங்க இல்லையா? உங்க வேலையை நீங்க சரியா செய்யாம இருக்கீங்க. ஸோ மக்களோட நலனை பாதுகாக்கிறதா உங்க வேலை, மக்களுக்கு சேவை செய்யறதா உங்க வேலை. அதுக்கு கவர்மெண்ட் ஒரு சின்ன தொகையை உங்களுக்கு சம்பளமா கொடுக்குது. அதை தாண்டி உங்களுக்கு அதிகமா பணம் வருதுன்னா நீங்க உங்க வேலையை சரியா செய்யாம மக்களை ஏமாத்திருக்கீங்கன்னு அர்த்தம். சோ அது ஊழலோட வெளிப்பாடு. அதனாலதான் நம்ம இதை பேசுறோம். நீங்க நல்லா வளரலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, எனக்கு ஒரு முதலாளி கீழே இருந்து மேலே ஏறி வராருன்னா எனக்கு பிடிக்கும். மதுரா டிராவல்ஸோட ஓனர் வந்து நிறைய பேட்டி எல்லாம் கொடுக்குறாரு. ஐயா பேர் என்ன, பாலன், விகேடி பாலன் சார். அவர்லாம் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம்ல நான் படுத்திருந்தேன், கஷ்டப்பட்டு உழைச்சேன், ஸ்ட்ராட்டஜி போட்டேன், என்னோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணேன், சில இங்கிலீஷ் வார்த்தைகள்லாம் கற்றுக்கிட்டேன். இதெல்லாம் செய்து நான் டக்குன்னு நான் முன்னேறி போனேன், கரெக்டான விஷயங்கள்லாம் பண்ணேன், கம்பெனியை பில்ட் பண்ணேன். நீங்கள் என்ன பண்ணீங்க? நான் அரசியலுக்கு வந்தேன், அதிகாரத்தை கைப்பற்றினேன், ஊழல் பண்ணேன், தமிழ் மக்களுக்கு மொட்டை அடிச்சேன், அதுக்கப்புறம் நான் பெருசா வளர்ந்தேன்னா இதுக்கு வளர்ச்சி கிடையாது. இது பேரு ஃப்ராடுத்தனம். இதை எப்படி நம்ம ஆதரிக்க முடியும்? அரசியல்வாதிகள் கையில இவ்வளவு பணம் இருக்கு. ஒரு காலத்துல என் சீனியர் ஜேர்னலிஸ்ட் நண்பர்கள் சொல்லுவாரு, முன்னாடியும் ஊழல் இருக்கும் தம்பி, ஆனா பயப்படுவாங்க, காட்ட பயப்படுவாங்க. கார் வாங்குற அளவுக்கு உனக்கு காசு இருக்கும், ஆனா கார்ல போக மாட்டான், சைக்கிள்ல தான் போவான். ஏன்னா கார்ல போனா மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க, இவன் ஊழல் பண்றான், நிறைய திருட்டு பணம் வச்சிருக்கான்றதை கண்டுபிடிச்சிருவாங்கன்ற அந்த பயம் அரசியல்வாதிக்கு முன்னாடி இருந்தது, 80s எல்லாம் இருந்தது. இன்னைக்கு பெரிய பெரிய கார்கள், பெரிய பெரிய பணபலம், இதெல்லாம் காட்டினாதான் ஒரு அரசியல்வாதிக்கு மரியாதை அப்படின்ற சூழல் இருக்கு. ஸோ மக்களையும் நீங்க கரெக்ட் பண்ணிட்டீங்க உங்களோட பணத்தை வச்சு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம் நம்ம கிட்ட நம்ம வச்சிருக்கோம். இந்த மாதிரியான அரசியல்வாதிகள் இப்படி பணக்காரங்களா ஆகிறாங்கன்னா அந்த பிசினஸ் என்வரன்மெண்ட்டையும் எடுத்துருவான். VTK பாலன் மாதிரி நாட்கள் வளர முடியாது. அடுத்தது இவன் வளர்ந்தானா அவன் அடி வாங்குவான்னு அர்த்தம். அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு தமிழ் மக்கள் நம்ம ஒரு கடை வைக்கிறோம், ஒரு பிசினஸ் பண்றோம், நம்மளால முன்னேற முடியலன்னா அது காரணம் இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் பண முதலைகள். இவங்க பிளாக் மணி அங்கங்க பதுக்கி வச்சிருப்பாங்க. எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் பிளாக் மணி இறக்குவான். பிளாக் மணியை வச்சு ஆப்ரேட் ஆகக்கூடிய பிசினஸ் கூட ஒரு நியாயமான தொழிலதிபர் கம்பீட் பண்ண முடியாது. ஒரு நியாயமான பிசினஸ்மேன் அவன் கூட கம்பீட் பண்ண முடியாது. ஏன்னா அவன் எப்படி பிசினஸ் பண்ணாலுமே அவனுக்கு ரன் பண்ணிடுவான். ஏன்னா அவனுக்கு பிளாக் மணி உள்ள பம்ப் பண்ணிக்கிட்டே இருப்பான். அவன் அந்த பிசினஸ் நடத்துறதுக்கு காரணமே வேற. நஷ்டமானாலும் பரவாயில்ல. ஆமா. ஆனா இப்ப ஒரு நியாயமா ஒரு பிசினஸ் நடத்துறவன் அவனுக்கு ஒரு 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றான், மாசம் அதுல ஒரு 150 ரூபா வருதுன்னு வச்சுப்போம். ஸோ 50 ரூபா ப்ராஃபிட். இவன் என்ன பண்ணுவான், அவனோட மார்ஜின்ல கை வச்சிருவான்.
அந்த மார்ஜின் கம்மியாகிக்கிட்டே இருக்கும், அவனோட ப்ராஃபிட் மார்ஜின் கம்மியாகும். அது இவனுக்கு பெரிய டேஞ்சர். ஸோ ஒரு சொசைட்டில இருக்கக்கூடிய பிஸ்னஸ் என்வரன்மெண்ட்டையும் அவனுங்க கெடுத்துருவாங்க. இப்போ சாதாரணமாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ ஒரு சின்ன ஒரு டாஸ்மார்க்னு வச்சுப்போம், அங்கே பிளாக் மணி ஜென்ரேட் ஆகும்ல, பிளாக்ல அது இதுலலாம் விடுவாங்க. ஸோ கண்டிப்பாக பிளாக் மணி ஜென்ரேட் ஆகும். அடுத்து அவன் அதை என்ன பண்ணுவான், என்ன பண்ணுவான்னா அதை ஒரு ஹோட்டல் ஆரம்பிப்பான். அவனுக்கு அவ்வளோதான் தெரியும், அவன் பெரிய ஐடி கம்பெனிலாம் ஆரம்பிக்க மாட்டான். ஒரு ஹோட்டல் ஆரம்பிப்பான், ஒரு டீ ஷாப், ஒரு பேக்கரி, இந்த மாதிரியான விஷயங்கள் அவன் ஆரம்பிப்பான். ஸோ இப்போ என்ன ஆகும், நியாயமா ஒருத்தன் ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறான்னு வச்சுப்போமே, அவனால இந்த ஹோட்டலோட கம்பீட்டே பண்ண முடியாது. ஆனா இந்த நியாயமா நடத்துற ஹோட்டல்ல நடத்தவும் விட மாட்டான். ஏன்னா அவனோட வியாபாரத்தையும் ஸ்பிளிட் பண்ணிடுவான். அவனுக்கு போகக்கூடிய கஸ்டமர்ஸ்லயும் ஒரு 20% நீங்க எடுத்தாலே அவன் அடி வாங்கிடுவான். ஸோ ஒன்னு, இவனால அவன் கூட கம்பீட் பண்ண முடியாது. ரெண்டாவது, அவனை மீறி இவனால பிசினஸும் பண்ண முடியாது. ஸோ ஓவராலா ஒரு சொசைட்டில கூடிய அந்த பிசினஸ் என்வரன்மெண்ட்டே இவங்க கெடுத்துருவாங்க. நிறைய இங்க சில பிசினஸ் கம்யூனிட்டிஸ்லாம் இருக்காங்க இல்லையே தமிழ்நாட்டில், நான் அவங்க கிட்டலாம் பேசும்போது அவங்க சொல்ற விஷயம் இதுதான். இங்க பொலிட்டிக்கல் கண்ட்ரோல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறனால, ஒண்ணு நமக்கு ஏகப்பட்ட குடைச்சல அரசியல் ரீதியா கொடுக்கறது, ரெண்டாவது அவனே டூப்ளிகேட் பிசினஸ் மேனா இறங்கிடுறது. இந்த கிரானி கேபிட்டலிஸ்ட்மாங்கல்ல, ஸோ இந்த பினாமி ஸ்டைல்ல உள்ள வந்து அவனும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி எல்லா இடத்துலயும் இவங்களுக்கு போட்டியை கொடுக்குறது. ஸோ அப்ப இங்க இருக்கக்கூடிய முதலாளித்துவ வர்க்கம் வளர்றதே கிடையாது. அதனால நீங்க நல்லா வளருங்க, ஆனா அரசியல்வாதியா வளராதீங்க. அரசியல்வாதியா நீங்க வளரக்கூடாது, சர்வீஸ். அரசியல்ன்றது சர்வீஸ். நீங்க ஒரு பொலிட்டிக்கல் பொசிஷன்ல உட்கார்ந்துருக்கீங்கன்னா அது சர்வீஸ், மக்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்காக நீங்க அந்த இடத்துல இருக்கீங்க. அதை மறந்துடக்கூடாது. அதை மறந்து நீங்க ஒரு பிசினஸ் மேன் மாதிரி இன்னைக்கு நான் 1 கோடி வச்சிருக்கேன், நாளைக்கு 2, 3 நான் ஏத்தணும்னு நினைச்சீங்கன்னா தமிழ் மக்கள் தாங்க மாட்டாங்க. இன்னைக்கு அதான் நடந்துட்டு இருக்கு. நம்ம ஏகப்பட்ட பிரச்சனையில இருக்கும். தமிழ் சொசைட்டி இன்னைக்கு பெரிய ஒரு வழியில இருக்கு. ஓகே, ஒரு பக்கம் இவங்களுடைய விஷயங்களை வந்து ப்ரமோட் பண்றாங்க, இவங்க போலியா சில விஷயங்கள் செய்யறாங்க, அதையும் நல்லபடியா வந்து ப்ரமோட் பண்றாங்க, அதுக்கு நிறைய விளம்பரங்கள் செலவுகள் அது பண்றாங்க. இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னொருத்தவங்களுடைய இமேஜை டேமேஜ் பண்ணக்கூடிய ப்ரமோஷன்ஸும் இவங்க ரொம்ப அழகா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக, குறிப்பாக என்டிஏவுக்கு எதிராக இவங்க பண்ணக்கூடிய விளம்பரங்கள், இவங்க பண்ணக்கூடிய ப்ரமோஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அது ரொம்ப அழகா சில நியூஸ் சேனல்ஸ் வச்சு இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல்வேறு இடங்களுக்கு வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்றாரு. அப்பொழுது ஒரு 10 பேர் வந்து நின்றுக்கிட்டு நம்ம எல்லாம் ஒன்றிணையணும், எல்லாரையும் ஒன்றிணைங்க அப்படின்னு கத்துறாங்க. ஸோ இதை எடுத்து ஒரு முக்கியமான தொலைக்காட்சி போட்டு பாருங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்கு போனாலும் அவருக்கு எதிராக வந்து மக்கள் கோஷம் எழுப்புறாங்க. ஏதோ 10 பேர் கூட இருக்க மாட்டாங்க, மக்கள் கோஷம் எழுப்புறாங்க அப்படின்லாம் வந்து நியூஸ் போடுறாங்க. ஸோ ஒரு பக்கம் நான் என்ன போலித்தனமா ப்ரொமோட் பண்றேன், இன்னொரு பக்கம் இன்னொரு ஆளை போலித்தனமா ப்ரமோஷன் பண்றேன் அப்படின்னு இவங்க பண்றாங்க. அதான் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, சொசைட்டில 1000 பிரச்சனைகள் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி சாதிய ரீதியான ஒடுக்குமுறை இருக்கு. அரசு நிறைய இடத்துல நிறைய நேரங்கள்ல ரொம்ப லிமிட்டை கிராஸ் பண்ணி செயல்படுறாங்க, ஒடுக்குமுறையை கையில் எடுக்கிறாங்க. தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தெல்லாம் கடுமையா ஒடுக்குனாங்க. அதை இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் அங்க எங்கன்னு போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பத்தி இவங்களுக்கு பேச முடியாது. ஆனா இவங்க நடத்தக்கூடிய நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் பேசக்கூடிய விஷயம் என்ன, இந்த மாதிரி ஒன்றிணைந்த அதிமுக வேணும்னு எதிர்கட்சிக்காரங்க ப்ரொடெஸ்ட் பண்றாங்களாம். ஸோ எதிர்கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய உட்கட்சி மோதல் தான் உனக்கு முக்கியமான இஷ்யூவா தெரியுது. தமிழ்நாட்டில் 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் பத்தி பேசாம எதிர்கட்சிக்குள்ள என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்றதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் நீங்க கொடுக்குறீங்க. பாருங்க, இப்ப மீடியான்ற அந்த ஃபீல்ட கம்ப்ளீட்டா இல்லாம பண்ணிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நார்மலான ஒரு மீடியா பர்சனால பண்ண முடியாது. யோசிப்பான், இப்படி பண்ணா அவங்க நம்ம காரியத்து போக மாட்டாங்களான்னு. ஆனா இதை நீங்க நார்மலைஸ் பண்ணிட்டீங்க. தமிழ்நாட்டில் நீங்க எல்லாருமே இதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பாருங்க, செங்கோட்டையன் அவர்கள் பேசுறதுக்கு முன்னாடியே ஒரு 3-4 நாள் அதை தான் பேசிட்டு இருக்காங்க. செங்கோட்டையன் பேச ஆரம்பிச்சாச்சு. இப்ப ரைட், அவர் 10 நாள் கெடு கொடுத்துட்டாரு. இனி அடுத்த 10 நாள் இதை பத்தி தான் பேசிட்டு இருக்க போறீங்க. என்னென்னலாமோ பேசுவாங்க, நமக்கு நம்ம சிந்தனைக்கு அப்பாற்பட்ட ஆங்கிள் எல்லாம் பேசுவாங்க. இதுக்கு அவர் என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாரு, இபிஎஸ் என்ன மாதிரியான காய் நகர்த்துவாரு, சசிகலா இப்படி ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க, சசிகலா இப்ப பின்னாடி இருந்து அவங்க கட்டுப்பாட்டுல இன்னும் நிறைய அமைச்சர்கள்லாம் இருக்காங்க, அவங்கள வச்சு ஏதாவது பண்ணுவாங்களா, இப்படி அப்படின்னு என்னெல்லாமோ பேசுவாங்க. ஸோ இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறது. மக்கள் சார்ந்த பிரச்சனைகள், இஷ்யூஸை கையில் எடுக்கிறதே கிடையாது. இது ஒரு பிரச்சனையா? அது இப்ப ஒன்றிணைந்து அதிமுக ஒரு 10 பேர் கோஷம் இடுறாங்கன்னா ஒரு பிரச்சனையா? அது இன்ஃபேக்ட் அப்புறம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இன்னைக்கு
ஏடிஎம்கே பவர்ல இல்ல. பவர்ல இல்லாத போதே 4 வருஷமா இபிஎஸ்ஆல கட்சியை கண்ட்ரோல் பண்ண முடியுது. கட்சி அவர் கண்ட்ரோல்ல இருக்கு. சோ கட்சிக்குள்ள பெரிய குழப்பம் எதுவும் இல்ல. அதுதான் உண்மை. அதனாலதான் அவர்னால பவர் இல்லாமலே கண்ட்ரோல் பண்ண முடியுது பார்ட்டியை. பவர் இருந்தா இன்னும் அழகா பண்ணுவார்ல. பவர் இருந்தா கண்டிப்பா இப்ப பவர்ல இருந்தாருன்னா ஒரு பிரச்சனையுமே இருக்காது, பேசவே மாட்டாங்க, பிரச்சனையே இருக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காது. சோ பவர் இல்லாம அவர்னால பார்ட்டியை ஹோல்ட் பண்ணி வைக்க முடியுது. செங்கோட்டையன் அவர்கள் இப்ப அத பேசுறாரு, கரெக்டா எலெக்ஷனுக்கு முன்னாடி அதை பேசுறாரு. இதை இப்ப நியூஸ் எல்லாம் எடுத்து ஃபுல்லா அதை ஹைப் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால இவங்களுக்கு இந்த இஷ்யூஸை பத்தி பேசாம இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சாக்கு போக்கு. திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது கூட அது பேச தெரில. திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது இவனுங்க இஷ்யூஸை பேசாம, இஷ்யூஸையும் பேசுவாங்க. அப்ப ரெண்டாவது அதிமுக உட்கட்சி முரணை பத்தி பேசும்போது நமக்கு பெருசா தப்பா தெரில. ரைட், அப்ப ஏன்னா அதிமுக தான் ஆளும் கட்சியா இருக்காங்க, ஏதோ பேசிட்டு போட்டுன்னு விட்டாச்சு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா 4 வருஷமா திருப்பி அதே தான் பேசிட்டு இருக்காங்க. ஓபிஎஸ் அவர்களை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறது. இப்ப ஒன்றும் இல்லை, ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி வரைக்கும் ஓபிஎஸ் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டாருன்னா ஓபிஎஸ் பிரைம் டைம்ல டிபேட் பண்றது. ஓபிஎஸ் அவர்கள் அங்க ஒரு லீடர், அவருக்கு ப்ராபப்ளி ஒரு 2% ஓட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவர் இன்னைக்கு கட்சிக்கு உள்ளேயும் இல்லை. அதை வச்சு ஒரு 10 டேஸ் பார்த்தோம்னா ஏகப்பட்ட விவாதங்கள் ஓபிஎஸ் அவர்களை சென்டரா வச்சு பண்றாங்க. இப்ப செங்கோட்டையன் அவர்கள் இதை கையில் எடுத்தாச்சா, அவ்வளவுதான். இனி செங்கோட்டையன் தான் ஃபுல் ஹாட் டாபிக். இதை நம்ம பேர் பண்ணிட்டு இருக்கணும், நம்ம கேட்டுட்டு இருக்கணும். ஆனா இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த மீடியா ஹவுசஸ் எல்லாத்தையும் ஒரே மாதிரி பேச வைக்க முடியுது பாருங்க. இவங்க எல்லாத்துக்கும் செங்கோட்டையன் இஷ்யூ தான் பிரைம் இஷ்யூ அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாரையும் வைக்க முடியுது பாருங்க. ஒரு திசையில அவங்க எல்லாத்தையும் நடக்க வைக்க முடியுது பாருங்க. அதுதான் இங்க பெரிய ஆச்சரியமான விஷயம். அது தன்னிச்சையாக அவங்க எடுத்தாங்கன்னா இது மாதிரி ஆகாது. தன்னிச்சையா எப்படி எடுப்பாங்க? ஃபீட் பண்ணும்போது வேற வழி இல்லை. நம்மளால ரோபோட்டா எல்லாரும் ஒரே மாதிரி திங்க் பண்றதுக்கு திங்க் பண்ண வைக்கப்படுறாங்க. இந்த டைரக்ஷன்ல தான் போகணும்னு நம்மவும் பெருசா அவங்கள விமர்சிக்கல. அவங்க இடத்துல நம்ம இருந்தா நம்மளும் அதான் பண்ணுவோம். நம்ம ஏதோ சும்மா நமக்கு பிடிச்ச மாதிரி போயிட்டு இருக்கிறனால நம்ம பிடிச்சதெல்லாம் பேசிட்டு இருக்கோம். பட் அந்த இடத்துல தான் நம்மளும் இப்படிதான் பண்ணி ஆகும். ஆனா அது தவறான ஒரு விஷயம். தவறு தான், டெஃபினட்டா தவறு தான். மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது மக்களுக்கு நம்ம செய்யக்கூடிய துரோகம் தான் அது. நிறைய விஷயங்கள் நம்மோடு பகிர்ந்து கொண்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.